ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ஸ்டாக்கோட விலையில நடக்கிற மாற்றங்களை பதிவு பண்ற ஒரு படமா தான் இந்த கேண்டில் ஸ்டிக் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோட முக்கியமான 4 பார்ட்ஸ் ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். இந்த 4 பார்ட்ஸையும் மார்க் பண்ணி பார்ப்போமா? நான் படம் வரைஞ்சி காமிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வெயிட். 2 எக்ஸாம்பிள்ஸ் பேச போறோம். நம்ம ஸ்கூல்லலாம் கிராஃப் வரைவோம்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு அந்த மாதிரி. இந்த பக்கம் வேல்யூஸ் மார்க் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் டைம் மார்க் பண்ணிக்கலாம். காலையில் 10 மணிலேருந்து 10:15 மணி வரைக்கும் ஒரு ஸ்டாக் என்ன மூவ்மெண்ட் காமிச்சுது அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாமா? டங் அப்படி பெல் அடிச்ச உடனே 100 ரூபாயில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ட்ரேட் ஆகி எங்கேயோ ஹை போச்சு, அப்புறம் இறங்கி வந்தது, ஒரு இடத்துக்கு கீழே போச்சு, அப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். க்ளோஸ் ஆன பாயிண்ட் 102 ரூபா. ஓகே, எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு? 104 வரைக்கும் ஹை போயிருக்கு. எவ்வளோ தூரம் வரைக்கும் லோ வந்தது? 98 வரைக்கும் லோ வந்தது. ஸோ நம்மளுக்கு ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் 4 வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம கேண்டில் வரைஞ்சி பார்ப்போமா? 4 வேல்யூஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே லைவ் கேண்டிலும் நம்ம வரைய முடியும். அதை சிஸ்டமில் லைவில் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் டேட்டா கிடைச்ச உடனே உங்களுக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன். ஓப்பன் இருக்குது, இதுதான் ஓப்பன். 100 ரூபாயில் ஓப்பன் ஆயிருக்கு. இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு, 104 வரைக்கும் ஹை போயிருக்கு. இவ்வளோ தூரம் லோ வந்திருக்கு, 98 லோ. இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு, 102ல் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹைக்கும் லோக்கும் நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி நம்ம இதை ரேஞ்ச்னு சொல்கிறோம். ஸோ 98லேருந்து 104 வரைக்கும் இன்றைக்கி ட்ரேட் ஆனது தான் இது ரேஞ்ச். ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப் இருக்குது இல்லையா, இதை அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய இடம் தான் பாடி ஆஃப் த கேண்டில். ஓப்பனை விட க்ளோஸ் ஹையர் வேல்யூவாக இருந்ததுன்னா இந்த பாடி கிரீன் கலரில் இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பேசலாமா? இதே மாதிரி தான் வேல்யூ மார்க் பண்ண போகிறோம், டைம் மார்க் பண்ண போகிறோம். காலையில் 10 மணிக்கு 100 ரூபாயில் ஓப்பன் ஆன ஸ்டாக் கொஞ்சம் ட்ரேட் ஆகி அப்படியே இறங்கி வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி காமிச்சு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். 100 ரூபாயில் ஓப்பன் ஆகி 103 வரைக்கும் ஹை போய் மேபி 97 வரைக்கும் லோ வந்து 98ல் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடைச்சதுன்னா கேண்டில் எப்படி வரையணும்? முதல்ல ஓப்பனை மார்க் பண்ணிக்கணும். 100 ரூபாயில் ஓப்பன் ஆச்சு, ஹை 103 வரைக்கும் ஹை போச்சு, லோ 97 வரைக்கும் வந்தது, 98ல் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு டேட்டா கிடைச்சதுன்னா முதல்ல ஹைக்கும் லோக்கும் நடுவில் அந்த ரேஞ்சை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும். அப்புறமா ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் இருக்கிற கேப்பை பாடி வரைஞ்சிக்கணும். ஓப்பனை விட க்ளோஸ் கீழே இருந்ததுன்னா பாடி ஆஃப் த கேண்டில் ரெட் கலரில் இருக்கும். புரிஞ்சுதா? லைவ் கேண்டிலாக இருந்ததுன்னா இந்த இடத்துல இப்போ ஓப்பன் ஆன உடனே ஒரு சின்ன கோடு மட்டும் தெரியும். அது ட்ரேட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஏறி வரும்போது ஃபுல்லாக க்ரீன் கலர் பாடியோடு இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரேட் ஆகி ஏறி வரும்போது இதே கேண்டில் இவ்வளோ பெரிய க்ரீன் பாடியோடு இருக்கும், ஏன்னா ஏறி வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு வேளை இறங்கி வந்ததுன்னா இதே கேண்டில் ஹையை மார்க் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் மார்க் மட்டும் அப்படி விட்டுட்டு அப்படி இறங்கி வரும், இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு அப்படின்னா இந்த ஹையை மார்க் பண்ணுறதுக்காக இப்போ ஓப்பனுக்கு மேலே தானே இருக்குது, அதனால இதுவும் க்ரீனில் இருக்கும். ஓப்பனுக்கே திருப்பி வந்துடுச்சுன்னா அந்த கேண்டில் இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா ஓப்பனோட கீழே இறங்கி வந்ததுன்னா இப்படி ரெட்டு கலரில் இருக்கும், ஏன்னா இங்கே இருக்குது ஓப்பன். ஓப்பனோட கீழே இறங்கி வந்ததுனால ரெட்டு கலரில் இருக்கும். இன்னும் ஃபர்தராக கீழே இறங்கி வந்ததுன்னா இன்னும் பெருசாக ரெட்டு கலரில் இருக்கும் கேண்டில். அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவரி காமிச்சு மேலே வரும்போது இங்கே வந்து அந்த லோவை மார்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஓப்பனும் க்ளோஸும் ஒரே நம்பராக இருக்கிற பட்சத்தில் அந்த கேண்டில் இப்படி இருக்கும். லைவ் கேண்டிலை வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கேண்டில் ஸ்டிக்குங்கிறது ஒரு ஸ்டாக்கோட விலையில நடக்கிற மாற்றங்களை படமாக சொல்கிறது. இன்னும் கிளியராக சொல்லணும்னா மார்க்கெட் நம்மக்கிட்ட பேசுகிற லாங்குவேஜ். நான் இங்கெல்லாம் போனேன் தெரியுமா, இங்கே இருந்தேன், அப்புறம் அங்கே போனேன், அப்புறம் இங்கே வந்தேன் அப்படின்னு நம்மகிட்ட கதை சொல்லுது. அந்த கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா, அப்புறம் நெக்ஸ்ட் எங்கே போவ அப்படின்னு நம்ம கேட்குற கேள்விக்கும் மார்க்கெட் பதில் சொல்லும்.
நம்ம இப்போ பார்த்த இந்த கேண்டில் ஸ்டிக் கண்டென்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் கூட இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி ஒரு தீபாவளி கிஃப்டாக தான் இதை நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப ஒர்க் லோடாக போச்சு. ஆனால் லீட் எக்ஸாம்பிளில் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, இருங்க ஒரு ஏணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஒரு ஏணி எக்ஸாம்பிளாக வச்சு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் புரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பேசலாம்.